அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக புதுச்சேரியிலே இண்டி கூட்டணிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குது. ஆனா கூட்டணி கிடையாது. எந்த அளவிற்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி என்பது சிறந்த உதாரணம். ஏனென்றால் கேரளாவிலும் தேர்தல் நடக்குது. நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரோட பார்டர் பாலக்காடு அந்த பக்கம். இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல வாளையாறுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கறாங்க. அந்த பக்கம் வாளையாரோட செக் போஸ்ட் அந்த பக்கம் போனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க புதுச்சேரியில அதை வேற ஒரு படி மேல போயிடுச்சு. ஒரே தொகுதியில 2 கட்சி வேட்பாளர்கள். யார் சொல்றத கேட்கறது கிடையாது. எந்த விதமான ஒருங்கிணைப்பு இல்லாத, எந்த விதமான ஒற்றுமை இல்லாத இந்த இண்டி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரி மக்கள் தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். இந்த இண்டி கூட்டணியினுடைய அத்தனை வேட்பாளர்களையும் புறம் தள்ள வேண்டும். இம்மாதிரியான சிறிய மாநிலத்தில் கூட இவர்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் இவர்களால் எப்படி இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும்? இதையெல்லாம் மையப்படுத்தி எங்களுடைய தேர்தல் பரப்புரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் எந்த அளவிற்கு மக்கள் பணிகளில் ஒன்றி இருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் செயலாக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பணிகளை அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக புதுச்சேரியிலே இண்டி கூட்டணிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குது. ஆனா கூட்டணி கிடையாது. எந்த அளவிற்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி என்பது சிறந்த உதாரணம். ஏனென்றால் கேரளாவிலும் தேர்தல் நடக்குது. நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரோட பார்டர் பாலக்காடு அந்த பக்கம். இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல வாளையாறுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கறாங்க. அந்த பக்கம் வாளையாரோட செக் போஸ்ட் அந்த பக்கம் போனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க புதுச்சேரியில அதை வேற ஒரு படி மேல போயிடுச்சு. ஒரே தொகுதியில 2 கட்சி வேட்பாளர்கள். யார் சொல்றத கேட்கறது கிடையாது. எந்த விதமான ஒருங்கிணைப்பு இல்லாத, எந்த விதமான ஒற்றுமை இல்லாத இந்த இண்டி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரி மக்கள் தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். இந்த இண்டி கூட்டணியினுடைய அத்தனை வேட்பாளர்களையும் புறம் தள்ள வேண்டும். இம்மாதிரியான சிறிய மாநிலத்தில் கூட இவர்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் இவர்களால் எப்படி இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும்? இதையெல்லாம் மையப்படுத்தி எங்களுடைய தேர்தல் பரப்புரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் எந்த அளவிற்கு மக்கள் பணிகளில் ஒன்றி இருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் செயலாக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பணிகளை அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்.